ஓகே, இப்போ எனக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஃபாலோட் பை நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஸோ ஜீரோ பார்த்தப்பறம் தான் 1 வரணும், 1 பார்த்தப்பறம் திரும்ப என்ன செய்யக்கூடாது, ஜீரோ வரக்கூடாது. விச் மீன்ஸ் எனக்கு எத்தனை ஜீரோலாம் வரலாம், அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் 1 வந்துருச்சுன்னா திரும்ப என்ன செய்யக்கூடாது, ஜீரோ பார்க்கக்கூடாது. சரியா, அதான் இங்கே இருக்கிற கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங், ஸோ எனக்கு இந்த இடத்துல ஜீரோ வந்து எத்தனாலும் வரலாம், பட் 1 பார்க்கும்போது என்ன செய்யணும், அடுத்த ஸ்டேட் போயிடணும். ஏன்னா 1 பார்க்கும்போது நான் எத்தனை ஜீரோ பார்க்கணும், அதுக்கு என்ன செய்வேன், புஷ் பண்ணுவேன். அடுத்து 1 பார்க்கும்போது பாப் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த டிஃபரன்ஸ் நம்ம என்ன செய்யறோம், ஸ்டேட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ செல்ஃப் லூப்பில் வந்துட்டு 1 போட்டிருந்தோம், 1 போட்டு பாப் போட்டிருந்தோம் அப்படின்னா 1 ஃபாலோ பண்ணி 0 வந்தால் கூட என்ன செய்யும், இந்த ஆப்ரேஷன் கண்டினியூ போயிட்டே இருக்கும். பட் நமக்கு அப்படி வரக்கூடாது. இந்த 2 ரீசனுக்கு என்ன செஞ்சிருக்கோம், இன்னொரு ஸ்டேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ரைட். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை பேஸ் பண்ணி என்னுடைய 70 ரெப்ரசன்டேஷன் ஃபார்மெட் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இடத்துல என்ன வரும், செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, Q0, Q1 and QF. இன்புட்ஸ். ஸோ இன்புட் ஆல்ஃபபெட் பொறுத்தளவுக்கு எனக்கு இருக்கிறது ரெண்டு இன்புட் தான், ஒன்று 0 இன்னொன்று 1. அதுக்கடுத்து ஸ்டாக் சிம்பிள். ஸோ ஸ்டாக்ல எனக்கு இருக்கிறது Z0 ஒன்று இருக்குது, அது தவிர வந்துட்டு நான் 0 புஷ் பண்ணுறேன். ஸோ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அதை நம்ம தனியாக தான் எப்பவுமே எழுதுவோம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட் இஸ் Q0 அண்ட் டாப் ஆஃப் தி ஸ்டாக் பொறுத்தளவுக்கு Z0 தான் எந்த சேஞ்சும் கிடையாது, Z0 டாப்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் அது தவிர ஃபைனல் ஸ்டேட் இஸ் QF. சரியா, ஸோ இப்படி தான் என்னுடைய 70 ரெப்ரசன்டேஷன் ஃபார்மேட். அண்ட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு ஸோ நமக்கு இருக்க ட்ரான்சாக்ஷன் அப்படியே எழுத போகிறோம். ஸோ என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேட் Q0, அப்போ நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் வந்துட்டு 0. அப்போ எனக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக்ல Z0 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்வேன், ஜஸ்ட் Q0 ஸ்டேட்ல தான் இருப்பேன், 0 Z0 சொல்லி எடுத்துப்பேன், அவ்வளோதான். சரியா, ஸோ Q0 ஸ்டேட்ல இருக்கிறேன், அப்போ எனக்கு இன்புட் டேப்ல 0ன்ற இன்புட் ரீட் பண்ணுறேன், டாப் ஆஃப் Z0 இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் புஷ் ஆப்ரேஷன் 0 Z0 சொல்லி சேஞ்ச் ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Q0 ஸ்டேட்ல இருக்கேன், 0ங்கிற இன்புட் ரீட் பண்ணுறேன், டாப் ஆஃப் Z0 இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ன செய்வேன், ஸ்டேட் Q0 தான் மெயின்டைன் பண்ணுவேன். அப்புறம் என்ன செய்யறது, 0 Z0 அப்படின்னு சொல்லிட்டு புஷ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா Q0 ஸ்டேட்ல இருக்கிறோம், 0 இன்புட் ரீட் பண்ணும்போது டாப் ஆஃப் த ஸ்டாக் 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்வோம், ஒன்றுமே பண்ண மாட்டோம், ஜஸ்ட் சேம் ஸ்டேட் Q0 தான் மெயின்டைன் பண்ணுவோம். நமக்கு இன்புட் எப்படி வரும், 0 0 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும், அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் பாப் ஆப்ரேஷனுக்கு Q0 ஸ்டேட்ல இருக்கும்போது நான் ரீட் பண்ண போற இன்புட் சிம்பிள் 1 இருந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் 0 இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் Q1க்கு மாறுவோம், அந்த இடத்துல என்ன செஞ்சிருவோம், பாப் பண்ணிடுவோம், முடிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி Q1 ஸ்டேட்ல இருக்கும்போது 1ங்கிற இன்புட் ரீட் பண்றோம், டாப் ஆஃப் த ஸ்டாக் 0 இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் சேம் ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ணிட்டு பாப் ஆப்ரேஷன். அண்ட் ஃபைனலி ஸோ Q1 ஸ்டேட்ல இருக்கும், ரீட் பண்றதுக்கு இன்புட் எதுவுமே இல்லை, டாப் ஆஃப் த ஸ்டாக் Z0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், QFக்கு போயிடுவோம், which is accept. முடிஞ்சது. ஸோ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பிடிஎல இருந்து அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அதோடைய ட்ரான்சிஷன் டயக்ராம், அதோடைய ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா அதோடைய 70 ரெப்ரசன்டேஷன் ஃபார்மேட். ஸோ இந்த 3 மென்ஷன் பண்ணணும். இதுக்கடுத்து ஒரு இன்புட் வந்து சிமுலேட் பண்ணி காமிக்க சொன்னாங்க அப்படின்னா அந்த இன்புட் சிமுலேட் பண்ணி காமிக்கணும். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது சேர்த்து பார்த்துக்கலாம். ஒரு பிடிஓட ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபார்மேட் இவ்வளோதான், ஓகேவா. ஸோ மெயினாக நம்ம பண்ண போகிறது இன்புட் டேப்ல வர்ற இன்புட்டை என்ன செய்ய போகிறோம், ரீட் பண்ணிட்டு புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அந்த புஷ் அண்ட் பாப் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற இன்புட்டை பொறுத்து வேரி ஆகும், ஓகேவா. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ 0 பார்க்கும்போது இன்சர்ட் பண்ணிட்டோம், 1 பார்க்கும்போது பாப் பண்ணிட்டோம், சிம்பிள். அதே இது வேற வேற லாங்குவேஜ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யும், புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் வந்து வேரி ஆகும். அது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ.